டெல்லியில் தேசிய தேர்வு முறைகேடுகள் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக கரப்பான் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் 2024 மற்றும் 2026 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற நீட் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் மற்றும் விடைத்தாள் மாற்றித் தருதல் என அடுக்கடுக்கான முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வந்து சுமார் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளன. அதேவேளையில் 2026இல் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை ஆன்லைனில் திருத்தும் முறையில் மிகப்பெரிய குளறுபடிகள் எழுந்தன. மாணவர்களின் விடைத்தாள்கள் தெளிவாக தெரியாமல் மங்கலாக இருந்ததும், ஒரு மாணவரின் விடைத்தாள் மற்றொருவருக்கு மாறியதும் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதற்கு மென்பொருள் வழங்கிய ஹைதராபாத்தைச் சேர்ந்த கோஎம்ட் எஜுடெக் என்ற நிறுவனம் ஏற்கனவே 2019இல் குளோபரேனா என்ற பெயரில் தெலங்கானா தேர்வு முடிவுகளில் குளறுபடி ஏற்படுத்திய சர்ச்சைக்குரிய நிறுவனம் என்பது அம்பலமானது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் தேசிய தேர்வுகளில் தொடரும் இதுபோன்ற முறைகேடுகள் நாட்டின் கல்வி அமைப்பின் மீதான நம்பிக்கையை சீர்குலைத்து உள்ளதாக பெற்றோர்களும் மாணவர்களும் கல்வியாளர்களும் குற்றஞ்சாட்டுகின்றனர்.